சாய்பாபா காலனி பகுதியில் மேட்டுப்பாளையம் ரோடு பள்ளிவாசலில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை காலை 7 மணி முதல் கோயம்புத்தூரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தொழுகையில் நாங்கள் 30 நாட்கள் நோன்பிருந்து இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். உலக மக்களுக்காகவும் நல்ல ஆட்சி, சமதர்ம ஆட்சி, நல்லிணக்க ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் பிரார்த்தித்தோம். எங்களுடைய நோக்கம் நாட்டில் சகோதரத்துவம், நல்லிணக்கம் மலர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடு பூராவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நல்ல நாளில் நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்தோம். அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்தோம். இந்த சாய்பாபா காலனி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இந்த பள்ளிவாசலில் கலந்து கொண்டாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் முழுவதும் ஒரு 140 பள்ளிவாசலில், கோயம்புத்தூர் மாநகரத்தில் மட்டும் ஒரு 140 பள்ளிவாசலில் மிக சிறப்பாக தொழுகை சிறப்பாக நடைபெற்றது. அது 30 நாட்கள் நோன்பு இருந்து இன்றைக்கி மிக சிறப்பாக ஏழைகள் இல்லா சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக 2.5% ஜக்காத்தை கொடுத்து இன்று யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, அதே ஏழை மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், உலக மக்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்தோம். நல்ல உறுதிமொழி எடுக்கணும்னா என்ன எடுப்பீங்க? நல்ல உறுதிமொழினா நல்ல ஒழுக்கம், நல்லிணக்கம், தர்மம் செய்கிற எண்ணம், எல்லாம் யாருக்குள்ளே நம்ம ஒரு இடத்துல குரோதம் வரக்கூடாது, நல்ல ஆட்சி மலர வேண்டும், சமதர்ம ஆட்சி, எல்லாத்துக்கான 140 கோடி மக்களுக்கான ஆட்சியை நாங்கள் உருவாக்குறதுக்காக இந்த இடத்துல உறுதிமொழி எடுக்கிறோம். என்றென்றும் அவர்கள் தன்னுடைய பணியில் ஈடுபட்டு சேவையை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது ஜமாத்திற்காக அடுத்தபடிய ஜெயிலுல்லாஹுதீன் ரஹ்மத்துல்லா நசீர் ரியாஸ் ஆசிக் ரியாஸ் சீக்கிரம்